வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக காமாட்சி. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஜவுளித்துறையை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு துரித நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி. சீக்கிய மதகுருவான குரு கோபிந்த் சிங்கின் பிறந்த தினத்தையொட்டி அவரது உருவம் பதித்த நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று வெளியிட்டார். உத்தரப்பிரதேசத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும். ராகுல் காந்தி. தமிழக அரசு மக்கள் நலத் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. மாநில மின்துறை அமைச்சர் பி. தங்கமணி. புனேயில் நடைபெறும் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் மகாராஷ்டிரா மாநிலம் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. விரிவான செய்திகள். நாட்டை கட்டமைக்கும் சக்தி இளைஞர்கள் கையில்தான் உள்ளது என்றும், வாக்காளர் பட்டியலில் இளைஞர்கள் தங்களுடைய பெயர்களை இடம்பெற செய்து ஜனநாயக கடமையாற்றும் பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி இளைஞர்களை கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் ஜவுளித்துறையை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு துரித நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். தமிழகத்தில் மயிலாடுதுறை, பெரம்பலூர், சிவகங்கை, தேனி மற்றும் விருதுநகர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பிஜேபி வாக்குச்சாவடி உறுப்பினர்களிடையே காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயனடையும் வகையில் தொழில் தொடங்கும் நடைமுறை தெளிவாக்கப்பட்டு உள்ளதாகவும் பிரதமர் கூறினார். நாட்டிற்கு சேவை செய்வதையே பிரதான நோக்கமாக கொண்டு பிஜேபி செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மற்ற கட்சிகளைப் போல் வாக்கு வங்கி அரசியல் நடத்தாமல் நாட்டிற்கு சேவை செய்வதையே நோக்கமாக கொண்டு பிஜேபி செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தமது கட்சியில் மட்டுமே பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும், பொருளாதாரத்தில் நலிவடைந்த குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் உயர் பதவியை அடைய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். Our friends in the opposition are anyway a confused lot. They leave no opportunity to say Modi is bad, government is not working, people dislike the BJP. Yet, the first thing they do is make opportunist alliance with parties they dislike till recently and still do perhaps. If Modi is so bad, if government is not working, and if people dislike the BJP, then why build this alliance? Should be confident about yourself? The truth is, they know this is a working government. They know that the poor of India, the youth of India, the farmers of India and the women of India have a strong bond with the BJP. Hence, just for their own existence, they are making short-term alliance. விருதுநகரில் நடைபெற்ற பிரதமருடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். அப்போது 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று பிரதமரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த பிரதமர், நாட்டை கட்டமைக்கும் சக்தி இளைஞர்கள் கையில்தான் உள்ளது என்றும், வாக்காளர் பட்டியலில் இளைஞர்கள் தங்களுடைய பெயர்களை இடம்பெறச் செய்து ஜனநாயக கடமையாற்றும் பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுரை வழங்கினார். 4 years have shown that nothing is impossible, and most importantly, nothing is impossible when 130 crore Indians come together. We are changing all the assumptions that the world had about India. We are also changing the assumptions that we had about ourselves. This has been possible in just 4 years after we had inherited a mess.
Think of what we can achieve in next 5 years when we already have such a strong foundation. The future is ours. We will change it and shape it together. சிவகாசியைச் சேர்ந்த ஒருவர் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார மாற்றங்கள் குறித்தும் தொழில்நுட்ப வளர்ச்சி குறித்தும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பிரதமர், பொருளாதாரத்தில் இந்தியா 7.5% என்ற குறியீட்டுடன் முன்னேறி வருவதாகவும், வரும் காலங்களில் சீனாவை மிஞ்சும் அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் என்றும் கூறினார். இந்தியாவில் தொடங்குவோம், ஆயுஷ்மான் பாரத் போன்ற திட்டங்கள் நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்துச் செல்வதாகவும் அவர் தெரிவித்தார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டில் 20 செல்போன் தயாரிப்பு நிறுவனங்கள் மட்டுமே இருந்ததாகவும், தற்போது அது 120ஆக அதிகரித்துள்ளது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுடன் பிரதமர் கலந்துரையாடினார். இந்த உரையாடல் தமக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாகவும், புதிய பலத்தோடு தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் பிரதமர் மோடி அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார். 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற கலவரத்தில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி கிடைக்க செய்வதே தமது அரசின் நோக்கம் என்று குரு கோபிந்த் சிங்கின் 325வது பிறந்த தினத்தை ஒட்டி புதுதில்லியில் தனது இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவரது உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டு பேசுகையில் பிரதமர் தெரிவித்தார். குரு கோபிந்த் சிங்கின் தலைமை பண்பு, இரக்கம் மற்றும் பக்தி ஆகியவை போற்றுதலுக்குரிய குணங்கள் என்று கூறினார். இன்னல்களை அனுபவிக்கும் மனிதனுக்கு உதவுவதை சிறந்த சேவை என்று குரு கோபிந்த் சிங் கூறியிருப்பதை இந்த விழாவில் பிரதமர் நினைவு கூர்ந்தார். हमारी सरकार का सौभाग्य है कि हमें इन दिनों पावन अवसरों पर जुड़ने का सौभाग्य विशेष रूप से मिला। सरकार ने फैसला किया है कि प्रकाशोत्सव देश के सभी राज्यों और केंद्र शासित प्रदेशों में तो मनाया जाएगा, पूरे विश्व भर में हमारी एम्बेसी में भी इस समारोह का आयोजन होगा। முத்தலாக் அவசர சட்ட நீட்டிப்பிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக சட்டத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இஸ்லாமிய பெண்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் அவசர சட்டம் 2019ற்கு கால நீட்டிப்பு வழங்கி குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மருத்துவ கவுன்சில் அவசர சட்ட திருத்தத்திற்கும் குடியரசுத் தலைவர் நீட்டிப்பு வழங்கியுள்ளார். பொங்கல், மகர சங்கராந்தி பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொங்கலை போன்று ஒவ்வொரு மாநிலத்திலும் மகர சங்கராந்தி, பிஹு, பௌஷ் பார்பான் உள்ளிட்ட விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. இதையொட்டி குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், சூரியன் மகர ரேகையில் சம்ஹாரிக்கும் நாளில் காலநிலையில் ஏற்படும் மாற்றம் பொங்கல் மற்றும் மகர சங்கராந்தி பண்டிகைகளாக கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும், வெளிநாட்டில் வாழும் இந்தியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த அறுவடை திருநாளை மகிழ்ச்சியாக அனைவரும் கொண்டாட வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2 நாள் பயணமாக அந்தமான் தலைநகர் போர்ட் பிளேருக்கு இன்று செல்கிறார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ராணுவத்தினரின் ஆயுத்த நடவடிக்கைகள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு குறித்து அமைச்சர் ஆய்வு மேற்கொள்கிறார். கிரேட் நிக்கோபார் தீவில் பாதுகாப்பு படையினரின் பயிற்சியை அவர் பார்வையிடுவதுடன் அவர்களுடன் கலந்துரையாட இருப்பதாக பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 2 நாள் அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை அந்நாட்டின் அமைச்சர் அப்துல் அசீஸ் காமிலோ நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது வர்த்தகம், பொருளாதாரம், மற்றும் இருதரப்பு குழுக்களுக்கான ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நேற்று சமர்கண்ட் சென்ற அவர் அங்கு நடைபெற்ற 2வது இந்திய மத்திய ஆசிய பேச்சுவார்த்தையில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல் அசீஸ் காமிலோவுடன் இணைந்து அவர் தலைமையேற்றார். மத்திய ஆசிய பங்கேற்றுள்ள நாடுகளிடையே ஒத்துழைப்பை ஏற்படுத்தவும், வரலாறு மற்றும் கலாச்சார தொடர்புகளை பகிர்ந்து கொள்ளவும் இதன் மூலம் வழி ஏற்படும் என்று கூறினார். Partnership has emerged as an important component of India's engagement with other countries. We are willing to extend this partnership to Central Asia as well, where we can bring our countries closer by taking up commitments. In trade, there are lines of credit and business credit and by sharing of expertise. In this connection, I propose the setting up of India Central Asia Development Group at D2D level to take forward this development partnership between India and Central Asian countries and maybe task come up with concrete proposals.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சிக்கும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் இடையே கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி மக்களவைத் தேர்தல் உறுதியுடன் எதிர்கொள்ளும் என்று அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். துபாயில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி அமைத்துள்ள அந்த இரு கட்சிகளின் தலைவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்துள்ளதாகவும் அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு என்று கூறினார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசத்தில் எவ்வாறு வலுப்படுத்துவது என்பது குறித்து உரிய ஆலோசனை நடத்தப்படும் என்றும் தங்களை பொறுத்தவரை முழு மூச்சுடன் தேர்தல் எதிர்கொள்வோம் என்று ராகுல் காந்தி கூறினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இது சரியில்லை. இவரு இப்பவும் வெளியில மலஜலம் கழிக்கிறாரா? ஒன்னா சேர்ந்து குரல் கொடுத்தா கிராமத்துக்காரங்க இந்த பழக்கத்தை மாத்திக்கிட்டே தீரணும். குரல் கொடுங்கள் பெண்களே, அதை கேட்கும் இந்த உலகமே. குரல் கொடுங்கள் பெண்களே, அதை கேட்கும் இந்த உலகமே. கதவை மூடு, அறிவுபூர்வமாக சிந்திப்பாய், ஆடிக்காரனை தடுத்திடுவாய், வழிப்பறைக்கு வழி காட்டுவாய். கதவை மூடு, திறந்த வெளியில் மலஜலம் கழிக்கும் பழக்கத்தை மாற்றுவோம். ஊரில் நோய் பரவும் வாய்ப்பை தடுப்போம். கதவை மூட, நோயை தட. நீங்களும் கழிப்பறையை பயன்படுத்துங்க, இந்தியாவை தூய்மையாக்குங்க. மேடம், ஏன்னா கதவை மூடினா நோயை தடுக்கலாம். பொங்கல் பண்டிகையை ஒட்டி மத்திய நிதி மற்றும் கப்பல் துறை இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 4.5 ஆண்டு காலமாக நாடு உன்னதமான ஆட்சியை கண்டுள்ளதாகவும் உலக அரங்கில் நம்முடைய நாட்டின் பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி உயர்த்தி உள்ளதாகவும் கூறியுள்ளார். உலக நாடுகளில் பொங்கல் பண்டிகை கொண்டாடும் அனைவருக்கும் தமது இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். நாடு இந்த நல்ல நாளில் பல வெற்றிகளை பெற வேண்டும் என்று அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனிடையே சென்னை சத்தியமூர்த்தி பவனில் சமத்துவ பொங்கல் விழா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இன்று நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் திருநாவுக்கரசர் தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வலுவான நிலையில் உள்ளதாக கூறினார். கொடநாடு விவகாரத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். தமிழக அரசு மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் ஊரக கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் கோழிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில் தெரிவித்தார். இந்த விழாவில் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், சமூக நலத்துறை அமைச்சர் வே சரோஜா ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு கோழிகள் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கமணி மாநிலத்தில் சிறப்பான ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் பொங்கல் பரிசு வழங்கும் திட்டத்திற்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளதாக கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், மத்திய அரசின் நிதி கிடைத்தவுடன் சேலம் மாவட்டம் கூரோடு பகுதியில் தெற்காசிய அளவில் ஒருங்கிணைந்த கால்நடை பூங்காவிற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட உள்ளதாக கூறினார். 1300 ஏக்கர் நிலப்பரப்பில் 950 கோடி மதிப்பீட்டில் இந்த பூங்கா அமைய உள்ளதாக அவர் தெரிவித்தார். இன்றைய நிகழ்ச்சியில் 66,000 பேருக்கு 50 கோடி ரூபாய் செலவில் கோழி குஞ்சுகள் வழங்கும் திட்டத்தை அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். பெறப்பட்டிருக்கிறது. அதனுடைய முதற்கட்டமாக ஏறத்தாழ 950 கோடி ரூபாய் செலவிலே கால்நடை பூங்கா ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றோம். இந்த கால்நடை பூங்காவில் அனைத்து தரமான கால்நடைகளும், அதாவது கோழி வளர்ப்பிலிருந்து மீன் உற்பத்தியிலிருந்து பன்றி உற்பத்தியிலிருந்து அனைத்து உற்பத்திகளும் என்னென்ன கால்நடைகள் இருக்கின்றதோ அனைத்து கால்நடைகளும் அங்கேயே உற்பத்தி செய்து அதை அங்கேயே விற்பனை செய்வதற்குண்டான அவுட்லெட்டையும் அங்கேயே அமைக்க இருக்கின்றோம். தமிழகத்தில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் போட்டிகளை நடத்துவதற்கு தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் என பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கி நிதி ஒதுக்கிய பிறகும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஏன் நன்றி தெரிவிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு உயர்நீதிமன்றம் சார்பாக ஒருங்கிணைப்பு குழு அமைப்பதற்கு அவர் வரவேற்பு தெரிவித்தார்.
கொடநாடு விவகாரத்தில் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள போது சரியான ஆதாரங்கள் இல்லாமல் யார் மீதும் குற்றம் சுமத்தக்கூடாது என்றும் உண்மையான குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எதிர்க்கட்சிகள் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 தொகுதிகள் மட்டுமே விட்டுக் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் ராகுல் காந்தி பிரதமராவதற்கு இந்தியா முழுவதும் ஆதரவு இல்லை என்பது இதிலிருந்து தெரிய வருவதாகவும் அவர் கூறினார். 10 வருஷம் ஏன் அதை பற்றி யோசனை பண்ணல? ஆனால் நாங்கள் பாருங்க அறிவித்து இன்று அதற்கான நிதியும் ஒதுக்கி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இங்கே வரப்போகிறார்கள். இதுதான் ஒரு உதாரணம். ஏன் மக்களுக்கானது, இது ஒன்று கார்பரேட்டுகளுக்கானது இல்லை, மக்களுக்கான மருத்துவமனை. இதற்கு நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கொடநாடு விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து சிறப்பு விசாரணை ஆணையம் அமைத்து விரிவான விசாரணையை நடத்த மத்திய அரசு முன்வர வேண்டும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் அக்கட்சியின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் பல ஆண்டு காலமாக தேர்தல் நடைபெறாமல் இருந்த பாப்பாப்பட்டி, கீப்பட்டி, கொட்டக்கச்சி, ஏந்தல் உள்ளிட்ட 4 ஊராட்சிகளுக்கு வெற்றிகரமாக தேர்தல் நடத்தப்பட்டதாக கூறினார். அந்த காலகட்டத்தில் கிராமங்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கும் மேல் நிதி ஒதுக்கீடு செய்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதாக அவர் கூறினார். உள்ளாட்சி தேர்தலை தமிழக அரசுதான் உரிய நேரத்தில் நடத்தாமல் காலம் தாழ்த்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். கொடநாடு விவகாரத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் குடியரசுத் தலைவரும் தமிழக ஆளுநரும் இது குறித்து விளக்கம் கேட்க வேண்டும் என்றும் உரிய விசாரணையை நடத்த மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அடுத்த சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். பெற்றோர்களின் சுமையை குறைக்கவே தமிழக அரசு மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்கி வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் கூறியிருக்கிறார். இன்று திருச்சிராப்பள்ளி டவுன்ஹால் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அரசு விழாவில் 1759 +1 +2 மாணவ மாணவியர்களுக்கு சுமார் 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். இந்த விழாவில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் வளர்மதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டத்தில் பொங்கல் விழாக்களில் வழக்கமாக மேற்கொள்ளப்படும் நடைமுறைகளுக்கு எந்தவித தடையும் இல்லை என உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு முறையான அனுமதி பெறப்பட்டு பாதுகாப்பான முறையில் போட்டிகளை நடத்த வேண்டும் என்று கூறினார். இம்மாவட்டத்தில் எங்கும் எப்போதும் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதில்லை என்று தெரிவித்தார். இங்கு வழக்கமாக நடைபெறும் மாடுகள் விடும் விழா மற்றும் கூலி ஆட்டம் ஆகியவற்றுக்கு தடையில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். போகி தினத்தன்று மாசின்றி பண்டிகையை கொண்டாட வலியுறுத்தி திருவள்ளூரில் விழிப்புணர்வு பிரச்சார ஊர்தியை மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் துண்டு பிரசுரம் மற்றும் ஒலிபெருக்கி மூலம் பிரச்சாரம் செய்வதற்கு இந்த ஊர்தி பயன்படுத்தப்படுகிறது. போகி பண்டிகையன்று டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதை தவிர்க்க வேண்டும் என அவர் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது தவறு என மத்திய அரசு கூறுவது கண்டிக்கத்தக்கது என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ரா. முத்தரசன் கூறியுள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அக்கட்சியின் மாநில மாநாடு வரும் 23ஆம் தேதி முதல் வேலூரில் நடைபெறவுள்ளதாக கூறினார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கொடநாடு கொலை விவகாரத்திலும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை கவனத்தில் கொண்டு 10% இடஒதுக்கீடு சட்டத்தை அவசரமாக பிஜேபி நிறைவேற்றியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். வட மாநிலங்களில் லஹ்ரி பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. அறுவடை காலங்களில் கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கொண்டாடப்படும் லஹ்ரி பண்டிகையை முன்னிட்டு ஏராளமானோர் இன்று அதிகாலை தீமூட்டி கும்மியடித்து பாட்டிசைத்து உற்சாகத்துடன் காணப்பட்டனர். கூடியம் குகைப்பட்டறை பெரும்புதூர் அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடரும். அந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் 3 மாதத்திற்குள் காட்சிப்படுத்தப்படும் என்றும் மாநில அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் அலமாதியில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த விழாவில் அமைச்சர் பெஞ்சமின் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
தருமபுரி மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என தருமபுரி மக்களவை உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மாநிலம் முழுவதும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த இடங்களை தேர்வு செய்து அது குறித்த பட்டியல் தயாரிக்கப்பட்டு அதற்கான ஒப்புதல் பெற்று அரசிதழில் வெளியிட வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தருமபுரியில் மட்டும் இப்போட்டிக்கு தடை விதிப்பதற்கான காரணம் என்ன என்று அவர் வினவியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மற்றும் ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த 10 மீனவர்கள் உட்பட அங்கு சிறையில் உள்ள 20 தமிழக மீனவர்களை பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசு உடனடியாக இலங்கை அரசுடன் தூதரக ரீதியில் பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் அவர்களின் வாழ்வாதாரமான மீன்பிடி தொழில் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்தும் நோக்கத்துடன் 16 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 9824 மாணவ மாணவிகள் யோகா, சூரிய நமஸ்காரம், திருக்குறள் ஒப்பித்தல், பித்தாகரஸ் தேற்றம், சாக்குப்பை ஓட்டம் உள்ளிட்ட 16 வகையான நிகழ்வுகளை ஒரே நேரத்தில் நிகழ்த்தி உலக சாதனை படைத்தனர். இவற்றுள் 13 விதமான கல்வி சார்ந்த உலக சாதனைக்கான சான்றுகள் அந்த அமைப்பினர் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமியிடம் வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சர்வதேச பலூன் திருவிழா தொடங்கியுள்ளது. பல்வேறு விதமான பலூன்கள் இந்த விழாவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியா, அமெரிக்கா, நெதர்லாந்து, பெல்ஜியம், போலந்து, பிரான்ஸ், டென்மார்க் உள்ளிட்ட 8 நாடுகளைச் சேர்ந்த பலூன் வடிவமைப்பு வல்லுநர்கள் பல்வேறு உருவிலான பலூன்களை தயாரித்து இந்த விழாவில் காட்சிப்படுத்தியுள்ளனர். புனேயில் நடைபெறும் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் மகாராஷ்டிரா மாநிலம் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. பதக்கப்பட்டியலில் மகாராஷ்டிரா நேற்று 37 தங்கம் உட்பட 111 பதக்கங்களை வென்று முதலிடத்திலும், தில்லி 35 தங்கப் பதக்கங்களுடன் 2வது இடத்திலும் உள்ளன. ஹரியானா 29 தங்கப் பதக்கங்களுடன் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. தில்லி வீரர்கள் ஜூடோ போட்டிகளிலும், ஹரியானா வீரர்கள் மல்யுத்த போட்டிகளிலும் முன்னிலை வகிக்கிறார்கள். தமிழகத்தை சேர்ந்த ஷெரீன் கஃபூர் நீளம் தாண்டுதல் போட்டியில் நேற்று தங்கம் வென்றார். இதனிடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் பஞ்சாப் ஹரியானாவை நாளை எதிர்த்து விளையாடுகிறது. बहुत ही बेहतरीन रेस जीती अंडर 17 में लेन नंबर 5 में सुदेशना शिवांकर ने. It is Sudeshna Shivankar, the local girl from Maharashtra, taking the gold in the 100 meters. What a race! People will be. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஜவுளித்துறையை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு துரித நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி. சீக்கிய மதகுருவான குரு கோபிந்த் சிங்கின் பிறந்த தினத்தையொட்டி அவரது உருவம் பதித்த நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று வெளியிட்டார். உத்தரப்பிரதேசத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும். ராகுல் காந்தி. தமிழக அரசு மக்கள் நலத் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. மாநில மின்துறை அமைச்சர் பி. தங்கமணி. புனேயில் நடைபெறும் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் மகாராஷ்டிரா மாநிலம் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.